जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் ஸ்ருங்கேரி சிறப்பு. ரொம்ப தூரம் இப்படி தெற்காக சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்தில் ஸ்ருங்கேரிக்கு வந்தார்கள். அங்கே நிறை கர்ப்பிணியாயிருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாமல் ஒரு பாம்பு குடை பிடித்து கொண்டிருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார். தவளையை கண்டால் நப்பு கொட்டி கொண்டு பிடித்து தின்னுகிற பாம்பு இப்படி பிரியமாக ரட்சிக்கிறதே, துவேஷம் தெரியாத இந்த பிரதேசத்தில் சாரதாம்பாள் கோயில் கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும் என்று நினைத்தபடி ஆச்சாரியால் நதிக்கரையில் போய்கொண்டிருந்தார். சட்டென்று ஜல் ஜல்லும் நின்றது. என்ன ஆச்சு என்று திரும்பி பார்த்தார். என்ன ஆயிருந்ததென்றால், ஆற்றங்கரை மணலில் பாதம் புதைந்து புதைந்து அவள் நடந்து வந்ததில்தான் சிலம்பு ஓசை பண்ணவில்லை. இவர் திரும்பி பார்த்ததால் அவள் நின்றுவிட்டாள். எல்லாம் நல்லதற்கே, நாம் நினைத்ததற்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து என்று ஆச்சாரியால் சந்தோஷித்து அங்கேயே சாரதாம்பாளை பீடம் பிரதிஷ்டை பண்ணி அமர்த்திவிட்டார். அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதால் அங்கேயே மடம் ஸ்தாபித்து பகுகாலம் வாசம் பண்ணி அவளை உபாசித்துக் கொண்டிருந்தார். புஸ்தகங்கள் எல்லாம் முதல் 16 வயசில் எழுதி முடித்த ஆச்சாரியால் அப்புறம் 2ஆம் 16 வயசில்தான் 16 வருஷத்தில்தான் ஆசேது ஹிமாச்சலம் 3 தரம் தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து அநேக காரியங்கள் பண்ணினது. இந்த குறைந்த காலத்துக்குள்ளேயே அவர் மேக்சிமம் காலம் தங்கி இருந்தது ஸ்ருங்கேரியில்தான் என்று சங்கர விஜயங்களில் இருந்து தெரிகிறது. ஸ்ருங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னவென்றால், மற்ற மடங்கள் ஆச்சாரியால் உத்தேசித்து ஸ்தாபனம் பண்ணியவை. சார்தாம் என்று பாரத தேசத்தின் 4 கோடிகளில் 4 புராதன க்ஷேத்திரங்கள் உண்டு. வடக்கே பத்ரிநாதம், மேற்கே துவாரகாநாதம் அல்லது சோமநாதம், கிழக்கே ஜெகநாதம் அதாவது புரி, தெற்கே ராமநாதம் அதாவது ராமேஸ்வரம் என்று. இவற்றில் பத்ரி, துவாரகா, புரி முதலியவற்றில் 3 பிரதான மடங்களை ஸ்தாபித்தார். தெற்கே மட்டும் ராமேஸ்வரத்தில் மடம் இல்லை. அதாவது தேசத்தில் 5 பிரதான மடங்களும் இன்னும் அநேகம் சின்ன சின்ன மடங்களுமாக ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிவதில் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் எதுவும் அவர் அமைக்கவில்லை. சின்னதான மடம் அமைத்திருக்கலாம். பிற்காலத்தில் துருக்கர்கள் முதலானவர்கள் இந்து மத விஷயமாக ரொம்ப அக்கிரமமாக தூள் பண்ணி கொண்டு போன போது சின்ன மடங்களில் அநேகம் எடுபட்டே போய்விட்டதாக ஊகிக்க முடிகிறது. ஆனால் பிரதான மடங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் அவை எடுபட்டு போவது என்று இல்லாமல் வேற்று ஊருக்கு இடம் மாற்றப்பட்டு அங்கேயிருந்து நடந்து வந்திருக்கின்றன. அல்லது ஒரு காலத்தில் மூடி போனாலும் பிற்பாடு மறுபடி புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய காஞ்சி மடம் நவாபுகள் அதாவது இங்கிலீஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் ரகளையில் காஞ்சிபுரத்தில் இருந்து முதலில் உடையார்பாளையத்துக்கும் அப்புறம் கும்பகோணத்துக்கும் இடம் மாறிற்று. ஜோஷி மட் என்று சொல்கிற பத்ரியில் உள்ள இன்னொரு பிரதான மடமான ஜோதிர் மடம் ஒரு காலத்தில் மூடப்பட்டு அப்புறம் புத்துயிர் பெற்றிருப்பதாக அந்த மடத்துக்காரர்களே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனபடியால் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் இருந்திருந்தால் அது இப்போது நமக்கு தெரிந்த பல நூற்றாண்டுகளாக எடுபட்டு போயிருக்காது. அதனால்தான் துங்கபத்ரா தீரத்தில் உள்ள ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடமே தென் தேசத்துக்கான அவருடைய பிரதான மடம் என்று தீர்மானமாகிறது. ஆனாலும் மற்ற மடங்களை அவர் பிளான் போட்டு ஏற்படுத்தின மாதிரி இது இல்லை. இவர் பிளான் போட விடாமல் வித்யாதி தேவதையே ஸ்ருங்கேரியில் மடம் ஏற்படும்படியாக பண்ணிவிட்டாள். அந்த மடத்துக்கென குறிப்பாக ஏற்பட்ட க்ஷேத்திரம் ராமக்ஷேத்திரம் என்று வைத்திருக்கிறார். அது ராமேஸ்வரம் என்றே நடைமுறையில் இருக்கிறது. அப்புறம் காஞ்சிபுரம் லோகத்துக்கே நாபி என்ற மத்தியஸ்தானமாக இருந்ததால் அங்கே மடஸ்தாபகம் பண்ணினார். இவை முக்கியமான மடங்கள். இன்னும் பலவும் ஸ்தாபித்தார். எல்லாம் அவர் உத்தேசப்படி. ஸ்ருங்கேரியில்தான் சாரதாம்பாள் தன் உத்தேசப்படி மடம் ஏற்படுத்தி கொண்டது. சுரேஸ்வரரின் தனித்தன்மையும் சிறப்பும். மீமாம்சகர்களின் பிராணபுருஷராய் இருந்த மண்டன மிஸ்ரர் ஆச்சாரியாளின் சிஷ்யரானது
வேதாந்த மதத்தின் புனருத்தாரணத்துக்கு பெரிய பலம் கொடுத்தது. ஆனாலும் மனுஷ ஸ்வபாவம் எத்தனை பெரியவர்களையும் எப்படி கொஞ்சமாவது ஆட்டி வைத்து விடுகிறது என்று தெரிவிப்பது போல ஆச்சாரியாளின் மற்ற சிஷ்யர்களே அவரை, அதாவது சுரேஸ்வராச்சாரியாளை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அவர் ஆச்சாரியாளின் சாரீரக பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத ஆரம்பித்ததாகவும், அப்போது மற்ற சிஷ்யாள் என்ன இருந்தாலும் இவர் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாம்சகராக இருந்தவர்தானே, வாதத்தில் தோற்று போனதால் வழி இல்லாமல் ஆச்சாரியாளிடம் சிஷ்யராகிவிட்டாலும் அந்தரங்க பூர்வமாக அத்வைத வேதாந்தத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்குமோ இருக்காதோ, நம்மெல்லாம் மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருந்தே சந்நியாசத்திற்கு வராமல் பகுகாலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவருக்குள் ஞான தத்துவம் ஏறி இருக்குமா, அதனாலே ஆனஸ்டாக எழுதாமல் தன்னுடைய பழைய சித்தாந்தத்துக்கே இடம் கொடுக்கும்படி ஏதாவது ட்விஸ்ட் கிஸ்ட் பண்ணி எழுதிவிட போகிறாரே என்று ஆச்சாரியாளிடம் சொன்னார்களாம். குறிப்பு: பிரம்மசூத்திரத்துக்கு சாரீரக மீமாம்சா என்றும் பெயராதலால் ஆச்சாரியாளின் சூத்திர பாஷ்யம் சாரீரக பாஷ்யம் என்றும் கூறப்படும். சரீரத்தில் இருந்து பிரித்து அதற்கு உட்பொருளான ஆத்மாவை சொல்வதால் சாரீரகம். ஆச்சாரியாள் மனசில் ஒன்றை நினைத்து கொண்டு ஆனால் சும்மா இருந்து விட்டார். சுரேஸ்வராச்சாரியாள் காதுக்கே விஷயம் எட்டி அவர் நாம் எழுத வேண்டாம் என்று இருந்து விட்டார். அப்புறம் ஒரு நாள் அவர் ஆச்சாரியாளிடம் வந்து, தங்களுக்கு குருதட்சிணை தரணும் என்று இருந்தது. தாங்களோ பணத்தை தொடாதவர், நானும் சொத்து சுதந்திரம் எல்லாம் விட்டவன், என்ன தருவது என்று இருந்தது. அப்புறம் என்னவோ யோசித்து ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் என்று சொல்லி ஒரு சுவடிக்கட்டை ஆச்சாரியாள் பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணினார். அது நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம். பரம கர்மானுஷ்டாதாவாக இருந்தவர் எல்லா காரியமும் போய் சும்மா இருப்பதுதான் மகா சித்தி, அதுதான் மோக்ஷம், அதுதான் வேதாந்த முடிவு என்று விவரித்து எழுதியிருந்த புஸ்தகம். ஆச்சாரியாளின் மனசில் நினைத்ததுதான் சுரேஸ்வரருக்குள் புகுந்து மற்ற சிஷ்யர்கள் அவருடைய ஆனஸ்டியை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுத பண்ணினது. ஆனாலும் அவர் எடுத்த உடனேயே தடை ஏற்பட்டதால் அப்புறமும் சாரீரக வார்த்திகம் எழுதவே இல்லை. ஆச்சாரியாளும் மற்ற சிஷ்யாளும் ஆசைப்பட்டதன் பேரில் ஆச்சாரியாளின் உபனிஷத் பாஷ்யங்களில் 2 மாத்திரம் வார்த்திகம் எழுதினார். ஒன்று தட்சிணத்தில் பெருவாரியாக வழக்கில் உள்ள கிருஷ்ண யஜுர்வேதத்தைச் சேர்ந்த தைத்திரியம், இன்னொன்று வடக்கே ரொம்ப அனுஷ்டானத்தில் உள்ள சுக்ல யஜுர்வேதத்தைச் சேர்ந்த பிருஹதாரண்யகம். ஆச்சாரியாளின் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திற்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார். மானசோல்லாசம் என்று பேர். சுரேஸ்வராச்சாரியாளை இந்த காஞ்சி மடம், ஸ்ருங்கேரி மடம், துவாரகா மடம் ஆகிய 3ம் தங்கள் ஆச்சாரிய பரம்பரையில் சொல்லிக் கொள்கின்றன. நம் மடத்து சரித்திரத்தை ஆழ்ந்து பார்த்தால் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு பீடாதிபத்திய அந்தஸ்து இருந்தாலும் அவரோடு கூடவே சர்வஜாத்மர் என்ற இளம் பிரம்மச்சாரி இளவரசு பட்டம் மாதிரி இருந்து கொண்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததாக தெரியும். அதாவது சுரேஸ்வரரின் மேல் பார்வையில் சர்வஜாத்மர் இருந்தார் என்று தெரியும். அவர் சித்தி அடைந்த பிறகு சர்வஜாத்மரே பீடாதிபதியாக முழு பொறுப்பும் எடுத்து கொண்டிருக்கிறார். இதை வைத்து ஆலோசித்து பார்த்தால் 3 மடங்களிலுமே இப்படி சுரேஸ்வரரை அத்தியக்ஷகராக ஆச்சாரியால் நியமித்து அவருக்கு உட்பட்டு வயசில் சின்ன இன்னொருவர் வைதிகாச்சாரங்கள் முக்கியமாய் உள்ள எல்லா காரியமும் பண்ணும்படி வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. செக்யூலர், அதாவது உலகிய விஷயமான நிர்வாக பொறுப்பு முழுக்க சுரேஸ்வரரிடம், சாஸ்திரத்திற்கு மேலே போன கட்டத்தில் ஞானோபதேசமும் அவர் பண்ணுவது, சாஸ்திராச்சாரங்களின் படியான அநேக காரியங்கள் இன்னொருவர் செய்வது என்று வைத்திருக்கலாம். ஏனென்றால் வயசில் பெரியவர், மகா பண்டிதர், பூர்வ மீமாம்சகராக பெயரெடுத்தவர், செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டு சந்நியாசியானவர் என்று ஒரு பக்கம் சுரேஸ்வரருக்கு தனி கௌரவம் இருந்தது. இன்னொரு பக்கம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துவிட்டல்லவா துரியாசிரமத்திற்கு வந்தவர் என்ற எண்ணமும் சில பேருக்கு இருந்திருக்க இடம் இருக்கிறது. ஆச்சாரியாள் தம்முடைய மடங்களின் கௌரவத்துக்கு பங்கமாக கொஞ்சம் சம்யாஸ்பதமாக கூட எதுவும் எவரும் நினைக்க இடம் கொடுக்கப்படாது என்று நினைத்திருக்கலாம்.
சுரேஸ்வராச்சாரியாளின் விசேஷ கௌரவத்துக்கு தக்கதாக அவருக்கு ஒரு நியமனம் தர வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம். அதனால் இப்படி 3 பீடங்களில் அவரை அத்தியக்ஷராக வைத்து அவருடைய மேற்பார்வையில் பிரம்மச்சரியத்தில் இருந்து துரியாசிரமம் போன இன்னொருவர் பீடாதிபத்தியம் வகித்து சாஸ்திராச்சாரங்கள் பிரதானமாக உள்ள காரியங்களை எல்லாம் பண்ணும்படி ஏற்பாடு பண்ணியிருப்பார் என்று தோன்றுகிறது. மடாதிபதி, குரு என்றெல்லாம் ஒரு சந்நியாசிக்கு பொறுப்பு ஏற்பட்டால் அதற்கேற்ற செக்யூலர் காரியம், சாஸ்திரோக்த காரியம் ஆகியவையும் தான் சேர்கின்றன. சாஸ்திரோக்தமாக சிலது பண்ணும் சரீரத்துக்கு கிரகஸ்தாசிரம அனுபவங்கள் கொஞ்சமும் கிடையாது என்றால் அப்போது பொது பார்வையில் அதற்கு தனியான பரிசுத்தியும் கௌரவமும் தெரியத்தான் செய்யும். இந்த சந்நியாசியை விடவும் ரொம்ப ஜாஸ்தி சாஸ்திர கர்மா, அதாவது அக்னி காரியங்கள் கிரகஸ்தனுக்கே உண்டு. அவ்வளவையும் பூர்வாசிரமத்தில் புஷ்கலமாக பண்ணியவர் சுரேஸ்வராச்சாரியார். அப்போது அவர் இருந்த பேரிலேயே காஞ்சிபுரத்தில் மண்டனமிஸ்ர அக்ரஹாரம் என்று ஒரு வீதி இருக்கிறது. கிரகஸ்தர் வசிக்கும் இடத்துக்கு சந்நியாசி என் பேரை வைப்பதை விட அந்த சந்நியாசியே உசந்த கர்மானுஷ்டாதாவாக இருந்தபோது அவருக்கிருந்த பேரை வைப்பதுதான் பொருத்தம் என்று இப்படி வைத்தார் போல் இருக்கிறது. ஆதியில் அவர் இருந்த மாஹிஷ்மதியில் இருந்தேதான் ஆச்சாரியாளோடு 200 பிராமண குடும்பங்கள் காஞ்சிபுரம் வந்து அங்கே குடியேறியதாக சொல்வார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம்.